கரூர் மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக இந்த கடுமையாக இந்த இனாம் நில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் பேர்ல 67ல ரயத்வாரி பட்டா முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது விவசாய நிலமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டு மனை பட்டாவா இருந்து மக்கள் வீடு கட்டி குடியிருந்தாலும் சரி, 67லயே மக்கள் பட்டா வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னையும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் கிட்ட பட்டா ஒரிஜினல் பட்டாவே இருக்குது. அதை நீங்க விற்க முடியாம, வாங்க முடியாம, ஜீரோ வேல்யூ பண்றது, லெட்டர் கொடுத்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம பண்றது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா கடந்த காலங்கள்ல பல 10 ஆண்டுகளாக அறநிலைத்துறை தரப்புல இருந்து தவறாக செஞ்சதுனால மக்கள் கரூர் மாவட்டத்துல கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிருக்காங்க. பட்டா அவங்க பேர்ல இருக்கு, அரசாங்கம் பட்டா கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 100 வருஷம்னு அவங்க அந்த இடத்த உழுதுகிட்டு இருக்காங்க. வீடு கட்டி குடியிருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க. திடீர்னு நீங்க அறநிலைத்துறை இது எங்க நிலம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய பிரச்சனை இங்க உருவாகி இருந்தது. அந்த பிரச்சனையை கடந்த 30 நாட்களாக தொடர்ச்சியா இப்போ பதவியேற்றிருக்கிற தாவேக அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களோட தொடர்ந்து நாங்க கொண்டுட்டு போய் ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். அதன் விளைவாக இன்றைக்கு 3084.95 ஏக்கர் நிலங்கள் இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ணப்பட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்கப்பட்டது. இது விடுவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கரூர் மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப நம்மளுடைய தரப்பை புரிஞ்சுக்கிட்டு சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு ஸ்பெஷல் டிஆர்ஓ கரூர்ல போட்டு ஒரு ரெவென்யூ டீமை போட்டு எல்லா பட்டா ஆவணங்களையும், ரெவென்யூ ரெக்கார்ட்ல இருந்த எல்லாத்தையுமே 1912 67ல இருந்து எல்லாம் ஆராய்ஞ்சு எந்த பட்டா கோயில் பேர்ல இருக்கு, எந்த பட்டா மக்கள் பேர்ல இருக்குது, எந்த நிலம் கோயிலுக்கு சொந்தம், எது மக்களுக்கு சொந்தம் தெளிவா பிரிச்சு ஒரு முதல் கட்டமாக இதை கொடுத்துருக்காங்க. இதுல 1 இன்ச் நிலவோட இந்த 3084.95 ஏக்கர்ல 1 சென்ட் நிலம் கூட கோயில் நிலம் கிடையாது. அதுக்கு ரெவென்யூ ரெக்கார்டு இருக்கு. அதே மாதிரி பட்டாவை இன்னைக்குதான் கொடுத்த மாதிரி பாஜக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட்டா இப்ப கோயில் நிலங்களை எடுத்து 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை எடுத்து கரூர் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டு இருக்குது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது நான் நினைக்கிறேன். 10,000 மக்கள் காலங்காலமாக அந்த நிலத்திற்கு உரிமை உள்ளவர்கள், அந்த இடத்திற்கு உரிமை உள்ளவர்கள், அந்த வீட்டிற்கு உரிமை உள்ளவர்கள் ஒரே நாள்ல ஒரு 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 குறிப்பிட்ட அரசோட அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் தவறாக ரெஜிஸ்ட்ரேஷனை பிளாக் பண்ணாங்கிறதுக்காக உரிமைகளுக்கு போராடுற மக்கள் மீது இவ்வளவு ஒரு வன்மத்தோட ஒரு அரசியல் கட்சி, குறிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நடந்து கூடாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கும் இந்த ஊடக சந்திப்பு வாயிலாக சொல்ல விரும்புறேன். இதே மாதிரி கடந்த காலங்கள்ல நீதிமன்றங்கள்லயும் தவறான டாக்குமெண்ட் அறநிலைத்துறை சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலையும் சில கஷ்டங்கள் நம்ம மக்களுக்கு நிகழ்ந்திருக்குது. 67ல பட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பட்டா கொடுத்தவங்களுடைய ரைத்வாரி பட்டா கொடுத்தவங்க யாருக்கெல்லாம் பட்டா இருக்கோ தனிநபர்கள் பேர்ல இருக்கிற பட்டா தனிநபர்கள் பேர்ல இருக்குது, கோயில் இருக்கிற பட்டா கோயில் இருக்குது. அப்ப அந்த 67ல அந்த பட்டா கொடுக்கறப்ப அறநிலைத்துறை இழப்பீடு வேற வாங்குறாங்க. அதுல மோகினி அலவன்ஸ், தஸ்கிஸ் அலவன்ஸ், பேரிஜ் அலவன்ஸ், இந்த அலவன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இழப்பீடா. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்துற பட்டாவோடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ அவங்க அறநிலையத்துறை லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுக்காம வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு தவறான புரிதலாக கூட இருக்கலாம், இல்ல இது எப்படி நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரெவென்யூ லேண்ட் ரெக்கார்டு படி அந்த நிலம் மக்களுக்கு சொந்தமா இருக்குது. எந்த நிலம் கோயிலுக்கு சொந்தமா அது கோயிலுக்கு சொந்தமா இருக்கு, எந்த நிலம் மக்களுக்கு சொந்தமா அது மக்களுக்கு சொந்தமா இருக்கு. ஆனா அறநிலையத்துறை ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொந்தமான நிலத்தையும் அவங்க கோயில் மேல ஏர்மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 67 ரயத்வாரி பட்டா கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டையும் அது எடுத்திருக்கணும். ஆனா அப்படி எடுக்காம இருக்காங்க.
இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். நம்ம மக்கள் ஒரு கடுமையான மனவேதனையோட இருக்காங்க. ஒரு வீட்டுல இன்னைக்கு போய் நம்ம படுக்கிறோம்னா நாளை காலையில் நம்ம அந்த வீட்டுல இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டியோடவே தூங்க போற ஒரு துரதிருஷ்டம், ஒரு துயரம் வந்து கரூர் மாவட்ட மக்களுக்கு நிகழ்ந்துருச்சு. இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சட்டப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து இன்னைக்கு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க நமக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதி கிடைக்கிற ஒரு பயணம் வந்து துவங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல 25,000 கோடிங்கிற நம்பரை எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கரூர் ஒரு 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட். இந்த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டோட டர்ன் ஓவரே 10,000 கோடி தான். அந்த மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாவட்டத்தை இந்த மாதிரியான ஒரு தவறான தகவல்களை அரசின் மீது பரப்ப வேண்டாம். இது வந்து ஒரு எளிய மக்களுடைய உரிமை போராட்டம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுத்து மக்கள் தரப்பில் இருக்கிற நியாயங்களை லேண்ட் ரெக்கார்ட் படி அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. ஏன்னா நீங்க கோயிலின் பெயரால் மதத்தின் பெயரால் நீங்க வந்து செய்த அரசியல் தான் இன்னைக்கு நம்ம யூபியில ராமர் கோயில்ல என்ன நடந்துக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் எளிய மக்களுடைய பிரச்சனை. இதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து நமக்கு நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த அடுத்த 20 இடங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தது. அதனால கரூர் மாவட்டமே வந்து ஒரு அகதிகளாக மாறி வேற மாவட்டங்களுக்கு குடியேற வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அந்த ஒரு நம்மளுடைய கஷ்டத்தையும் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சூழலையும் புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் வந்து செயலாற்றி இருக்கிறாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தவறான செய்திகளை யாரும் பரப்பக்கூடாது. இல்ல, இது வந்து என்னன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பண்ணணும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெஞ்சமாங்கூர்லூர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வெஞ்சமாங்கூர்லூர் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு அறநிலையத்துறையிலிருந்து ஒரு ஆபீசர் போய் நீங்க வந்து இவங்களுடைய நிலத்தை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் அப்படியே அக்செப்ட் பண்ணப்பட்டு அந்த பகுதி மக்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நானோ நீங்களோ போய் அறநிலையத்துறை மாதிரி நம்மள ஒரு என்டைட்டி தான் இந்த லெட்டர் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா யாரை கேட்கணும்? ரெஜிஸ்ட்ராரு. லேண்டுக்கு யார் ஓனர்? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை தான் லேண்டுக்கு ஓனர். வருவாய்த்துறைக்கே தெரியாம, வருவாய்த்துறையினுடைய அனுமதி இல்லாம இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நடைமுறை வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் கட்டமாக அந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே இதுக்கெல்லாம் ரெக்கார்டே கிடையாது. சும்மா ஒரு லெட்டர், இவங்களுடைய லேண்டை வந்து வாங்கவோ விற்கவோ செய்யக்கூடாது ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்படின்னு ஒரு லெட்டர். ஸோ அந்த மாதிரி இடங்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுல வந்து இது வழக்குகள் அந்த மாதிரிலாம் பெருசா இல்லாத ஒரு இடம் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 3084.95 ஏக்கர்ல எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. இந்த மக்களை வந்து இத்தனை நாளா வந்து ஹேரஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஹேரஸ்மெண்ட் இப்போ நிறுத்தப்பட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்களுடைய உரிமை மீட்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பார்த்தா அது லேண்ட் மட்டும் இல்லை, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணங்கள் நின்று போகுது. நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போயிருது. ஏன்னா யாரோ போய் சொல்றாங்க அந்த லேண்ட்ல இப்படி டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் சொல்லிட்டாங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம மக்கள் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அது வந்து இன்று நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இதை வந்து நீதிமன்றமும் சரி அரசும் சரி என்ன ரெக்கார்டு இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து கேட்கிறோம். நம்ம வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. கோயில் நிலத்தையோ இல்லை வேற எந்த நிலத்தையோ தவறாக நம்ம மக்கள் ஆக்கிரமிக்கல. மக்களுடைய நிலம் மக்களுக்கு சொந்தமா இருக்கணும், கோயிலுடைய நிலம் கோயிலுக்கு சொந்தமா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த முயற்சி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கலாம். இது கோயில் நிலமே அல்லவே. அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி பல பொய்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்து விடுறாங்க. இது கோயில் நிலம் அல்ல, மக்களுடைய நிலம். அதே மாதிரி நேத்து பட்டா போட்டு கொடுக்கல. நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்களே ஒழிய பட்டாவெல்லாம் ஒண்ணு கொடுக்கல. பட்டா அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற பட்டாவை தான் வந்து நீங்க முறைகேடாக அவங்க பட்டாவை பயன்படுத்த முடியாம நிறுத்தி வச்சதுல இருந்து இப்ப எடுத்து விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி சொல்றது ஒரு பச்சை பொய். அவர்கள் வந்து கரூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு எதிரான மனநிலையோட ஒரு வன்மத்தோட வந்து இந்த பொய் பிரச்சாரத்தை அவங்க கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக தான் அவங்க மூலமா நாங்க இன்னைக்கு அதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம். நீங்க கேட்கறது சரியான கேள்வி. நீங்க ஒருத்தர் போய் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க லேண்ட் ஓனரா இருக்கிற வருவாய்த்துறையை கூப்பிட்டு கேட்கணும். இந்த லேண்ட் யார் பேர்ல இருக்குது, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது, நாங்க இதை வந்து லெட்டர் அக்செப்ட் பண்ணலாம். அப்படி எதுவுமே கேட்காம ரெண்டு தனி மனிதர்களோ இல்ல 3-4 அரசு அதிகாரிகளோ சேர்ந்து இதை முடிவு பண்ணிக்கலாம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதுல எந்த சம்பந்தம் கிடையாது. ஸோ அதை தான் நாங்க இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லி இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய 100 ஆண்டு கால லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஆராய்ஞ்சு இதனுடைய 3084.95 ஏக்கர்ல
மக்கள் பேர்ல தான் பட்டா இருக்கு, மக்கள் பேர்ல வீடு இருக்கு, நிலம் இருக்கு, வீட்டுமனை பட்டா இருக்குது அப்படிங்கிற உறுதி செய்த பிறகு இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அறநிலைத்துறையில இந்த மாதிரி ரெக்கார்டில் இருக்குது இல்லைங்க உங்க பேரெல்லாம், அதை மாற்றுவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா? இல்ல அறநிலை இப்ப ரெவென்யூ வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்கனாலே அறநிலையத்துறை அதை மாத்தித்தான் ஆகணும். இப்ப ரெவென்யூ தான் லேண்டுக்கு ஓனர். ஸோ அப்ப இதுல வந்து எந்த விதமான ஒரு ஊடுருவலோ ஒரு ஆக்கிரமிப்போ எதுவுமே கிடையாது. முறைப்படி வந்து 67ல ரைட் இனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்தப்ப, இனாம் நில ஒழிப்பு சட்டம் வந்தப்ப 67ல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். ரைத்துவாரி பட்டா எல்லார் கையிலும் இருக்கு. அதான் பாயிண்ட். இந்த லேண்ட் விற்கலாம் வாங்கலாம். இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இதுக்கு முன்னே இதுல வழக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அநீதியா வந்து நீங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த லெட்டர் நம்ம ரிவோக் பண்றோம், அவ்வளவுதான். இது ஒரு லெட்டர் ஒரு முறையற்ற முறையில் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த லெட்டர் நம்ம ரிவோக் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு போய் நீங்க இவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரங்களை பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்து விடுதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மீது அவங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்குதுங்கிறது காட்டுது. இல்ல எல்லா அரசாங்கமும் அவங்களுக்கான முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இப்ப கொஞ்சம் நாங்க வந்து ஒரு 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 முறைப்படி வந்து நாங்க முயற்சி பண்ணி இந்த அரசாங்கத்துல கொஞ்சம் இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆபரேஷன் நல்லா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். கடந்த ஆட்சியில திமுக போராட்டம் பண்ணீங்க, நான் அப்பவே இந்த மாதிரி இல்ல அப்பவும் ஒரு ஜீவோ அவங்க போட்டாங்க. நம்ம அரசியல் கூட்டணி மாறிட்டோங்கிறதுக்காக நம்ம சொல்ல முடியாது. கடைசி நேரத்துலதான் போட்டாங்க, ஒரு ஜீவோ போட்டாங்க. அந்த ஜீவோவும் சரியான ஜீவோ தான். அந்த ஜீவோவும் வந்து நீதிமன்றத்துல போய் சேலஞ்ச் பண்ணப்பட்டதுனால அன்னைக்கு அந்த ஜீவோ நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா நான் பார்க்கல. எங்க கரூர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுங்கிறதா எங்களோட நிலைப்பாடையுடைய. இதுல வந்து ஒரு அரசியல் பண்றதுக்கோ இல்ல அரசியல் விமர்சனங்களை வைக்கிறதுக்கோ நாங்க விரும்பல. இந்த அரசாங்கம் மிக நிச்சயமாக, குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்காங்க. முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு வந்து அதுக்கு இருக்கு. இந்த ஜீவோக்கு மட்டும் எப்படி தடை வராதுன்னு? இது ஜீவோ இல்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஜீவோ கிடையாது. இது வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த லெட்டர் ரிவோக் பண்ணிருக்கு. அந்த லெட்டர் வந்து வருவாய்த்துறையுடைய அனுமதி இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீஸ் ஆயிடுது. இப்ப வருவாய்த்துறை வந்து அந்த லெட்டர் ரிவோக் பண்றாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, அதை ரிவோக் பண்றாங்க, அவ்வளவுதான். இதைத்தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய பொய்யை ஜோடிச்சு ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா தமிழ்நாட்டுல மாத்த முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்க செய்யற பொய்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒருபோதும் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்க மாட்டார்கள். இந்த மாதிரி எளிய விவசாயிகள் எல்லாம், சாதாரண விவசாயிகள், நீங்க பாத்தீங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்கல்ல இவ்வளவு நேரம், எளிய விவசாயிகள் எல்லாமே விவசாய லேண்ட் இல்ல. சிலது விவசாய லேண்டு, சிலது வந்து வீட்டு மனை பட்டா இருக்குது. வீடு கட்டி குடியிருக்காங்க. 100 ஆண்டுகள் பட்டா வச்சிருக்கிறவங்களா இருக்காங்க. 150 ஆண்டு 200 ஆண்டு பட்டா வச்சிருக்கிறவங்களா இருக்காங்கல்ல. அறநிலையத்துறை வராத காலத்திலேயே பட்டா வச்சிருந்தவங்களா இருக்காங்கல்ல. இது முடிஞ்சு போச்சு. இப்ப மற்ற ஏற்கனவே கேஸ் வழக்குன்னு அதை ஒவ்வொன்றா தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துருக்கீங்க கையில. இல்ல மக்களுக்கு எங்க நியாயம் இருக்கோ, மக்களுக்கு எங்க உண்மையான பட்டா இருக்கோ, எந்த நிலம் வந்து மக்கள் நிலமாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபைட் பண்றோம். கோயில் நிலத்திலேயோ கோயிலுக்கு தொடர்பான நிலத்திலேயோ நம்ம கேட்கல. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. கோயில்ல கோயிலுக்கு இருக்கும், மக்கள் நிலம் மக்கள் இருக்கும். 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு. அதை மீட்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அறநிலைத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு. இல்ல இது வந்து பல விதமா இருக்கு. நீங்க சில பக்கம் வந்து 200 ஏக்கர் 300 ஏக்கர் வந்து யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்திருக்கலாம். நீண்ட காலம் லீஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, அந்த லீஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயில் நிலத்தை உண்மையிலேயே யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, 100 ஏக்கர் வச்சிருக்காங்க, 200 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட பட்டா இல்ல, அது கோயில் நிலம்னா அதை அவங்க எடுக்கிறதுக்கு அறநிலையத்துறைக்கு உரிமை இருக்குல்ல. அறநிலையத்துறை சொத்தை அறநிலையத்துறை எடுத்துக்கலாம், மக்களுடைய சொத்து மக்கள் கொடுக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய. லேண்ட் ரெக்கார்டு யார் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரெக்கார்டு யாருகிட்ட இருக்கு, உண்மையான ரெக்கார்டு, உண்மையான அந்த நிலத்துக்கு ஓனர் யாரு, அவ்வளவுதான். ஓனர் மக்களா இருந்தா மக்களுக்கு, இல்ல ஓனர் சாமியா இருந்தா அது சாமிக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்றாங்க. அவ்வளவு பொய்யின்னு பாருங்க. நம்ம மாவட்டத்தோட மொத்த சொத்தே அவ்வளவு இருக்காது போல.